ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பர்சனை பற்றி நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ரீடிங் உங்களோட கனெக்ட் ஆகும். உங்கள் பர்சன் இப்போ கரண்டாக உங்களை பற்றி ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்குற பர்சனாக நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. அந்த பழைய ஞாபகங்கள் இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னா அவங்க பழைய ஞாபகங்களை பற்றி இப்படிலாம் இருந்தாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்கு. உங்களை பற்றி ஒரு ஹாப்பி திங்கிங்காக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கு இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் ஒரு நெகட்டிவான பர்சன் மூலமாக இது நடந்திருக்கும். சண்டை, இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் ஒரு நெகட்டிவ். ஹாப்பியாக உங்கள் லைஃபு போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் பீப்புள் உள்ளே நுழைஞ்சனால இவ்வளவு தூரம் பிரச்சனையாக இருக்குது. அடுத்து உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு பார்ப்போம். உங்கள் பர்சன் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் தான் இவ்வளோ பெருசு பிரச்சனையாகி போச்சு அப்படின்ற ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் அதிகமாக இருக்குது. வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், உங்கள் பர்சனும் நீங்களும் 2 பேரும் பேசுகிற வார்த்தைகள் கம்யூனிகேஷன் ரீதியாக கிளியராக இல்லை. திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். ஏன்னா நீங்கள் திங்க் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே வார்த்தையை கொட்டிடுவீங்க 2 பேருமே. அதனாலேயே பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் பர்சனுக்கும் இப்போ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. வார்த்தைகள் அதிகமாக விடுறோம், இவ்வளோ பிரச்சனைகள் ஆனதுக்கு காரணம். நேச்சுரலாகவே உங்கள் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஒரு டாக்கட்டிவான பர்சன் உங்களை பொறுத்து இருப்பாங்க, மற்றவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. ஸோ அதே தான் இப்போ பிரச்சனை. வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகளில் பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இப்போ உங்களோட திருப்பி சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. 2 மனசு இருக்குது. நீங்கள் பேசுவீங்களா, இல்லை அவங்க பேசணுமா அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன் நம்மளாம் போய் பேசினோம்னா நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி போயிடும், திருப்பி திருப்பி நம்ம தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்கள் பர்சன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ யார் விட்டு கொடுத்தா என்ன, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை. பர்சனுக்காண்டி நம்ம விட்டு கொடுக்குறோம்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். இன்றைக்கி விட்டு கொடுக்குறது விஷயம் நாளைக்கு நீங்கள் ஜெயிக்கிற காலம் வரும். ஸோ இப்போ கரண்டாக உங்களோட சேரணும்னு என்ன இருந்தாலும் யார் பேசுகிறது, 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சர் பிளான்லாம் ரொம்ப அதிகம். உங்களை பற்றி ஒரு பெரிய ட்ரீமே நினச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நல்லா வாழ்க்கையில் க்ரோத் ஆகணும், அப்படிலாம் என்ன இருக்கும். பட் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களோட பர்சன் என்னதான் உங்களோட ஃபைட் பண்ணாலும், ஆர்கியூமெண்ட் நடந்தாலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் வர பிரச்சனையை வெளியே சொல்கிறதுக்கும் விருப்பம் கிடையாது. ஆனால் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. அந்த சொன்னேன்ல, நீங்கள் பேசுவீங்களா, அவங்க பேசுவாங்களா, அது கன்ஃபியூஷன்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. இதுவா அதுவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது.
ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்னொரு மனசு என்னன்னா, ஏன் நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு மனசும் இருக்கு. பேசுவாங்க. நீங்க பேசுறீங்களோ இல்லையோ, அவங்க வந்து உங்கள்ட்ட பேசுவாங்க. அவங்க எல்லா பிரச்சனையும் ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டிறணும் அப்படின்ற பழைய பிரச்சனைய வந்து போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நிலைமையில இருக்காங்க. பழைய பிரச்சனைனா உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும் இருந்த பிரச்சனைகள். அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து ஒண்ணு சேர்றதுக்குரிய நேரம் வந்துருச்சு. நீங்க வந்து அவங்கள்ட்ட நீங்க பழைய ஆர்க்யூமெண்ட் நீங்களுமே பேசாதீங்க. பழைய விஷயத்த பத்தி, பாஸ்டான பிரச்சனைய பத்தி பேச்ச குறைச்சிட்டு அமைதியா போறது ரொம்ப அருமையா இருக்கும் உங்க லைஃபு. எல்லா பிரச்சனையும் எண்ட் ஆயிருச்சு. இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கீங்க. இனிமே நீங்க வந்து இனி வர காலங்கள்ல உங்க பெர்சனும் நீங்களும் பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா கெட்ட நேரமும் போயிருச்சு. ஸோ எல்லா கெட்ட நேரம் போயிருச்சுன்னா, இனி வர காலங்கள்ல ஒரு ஹாப்பி நியூஸ் தான், ஹாப்பி சேஞ்ச் தான் பார்க்க போறீங்க. ஸோ ஸ்ட்ரென்த். உங்க பெர்சனுக்கு கோவம் அதிகமா வரும். கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அவங்களுக்கு உங்க விஷயத்துல கோபம் அதிகமா வர்றதுக்கு காரணம் வந்து உங்க மேல வச்சிருக்கிற அன்பு, ட்ரஸ்ட். ஒரு சில நேரம் நீங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்கன்ற போது அவங்களுக்கு கோபங்கள் அதிகமா வரும். ஸோ அதனாலேயே வந்து அவங்க உங்கள்ட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பாங்க உங்க பெர்சன். இது வந்து நீங்க கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் யார்கிட்டையுமே எந்த பேருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற பேர் வெரி லெஸ். எல்லா பேர்ஸுமே லவ் பண்ணுறவங்களும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பிரச்சனைகள் வரும்போது தான் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது கூட லவ் கூட ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. உங்கள் பர்சன் இன்னொன்று நினைக்கிறாங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் ஒரு சில நேரம் ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்து அந்த ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கணுன்ற எண்ணம் உங்கள் பர்சன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. ஒத்து போகணும் அப்படின்ற எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். அது வந்து பிடிச்சவங்களுக்காண்டி எதை வேணால் செய்யக்கூடிய பர்சன் உங்கள் பர்சன். ஃபைட்டு, ஆர்கியூமெண்ட்டு இனி வர காலங்களில் இருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை நோக்கி பேசுகிறதுக்கு வரக்கூடிய காலமாக இருக்குது. பேசுவாங்க. இந்த நெகட்டிவான பீப்புள்ஸ் எல்லாம் விலகி போயிடுவாங்க இனி வர காலங்களில். உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் என்ட்ரி கொடுத்தாங்களோ அவங்களாம் விலகி போயிடுவாங்க. உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. கண்டிப்பாக வருவாங்க. ஒரு நல்ல முடிவாக இருக்கும். உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்ற பார்ப்போம்.
யூ ஹாவ் நோன் ஈச் அதர் பிஃபோர். உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இவ்வளோ நாள் நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. இப்போ தற்சமயம் ஒரு சின்ன சண்டை. 2 பேருமே வந்து வெளிப்படையாக கம்யூனிகேஷன் ரீதியாக பேசுகிறதுல கிளியராக இருந்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து கம்யூனிகேஷன் ரீதியாக உங்களை வந்து டவுன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு உங்கள் பர்சனோடையும் சரி உங்களோடையும் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ யாரையும் உங்கள் பிரச்சனைக்குள்ளே உள்ளே கொண்டு வராதீங்க. கொண்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இன்னும் பெருசாகும். நீங்களே பேசி நீங்களே முடிச்சுக்கோங்க. தேர்ட் பர்சன் எப்பயுமே உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அது வந்து உங்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்காண்டி கிடையாது, பிரச்சனையை பெருசாக்கிறதுக்காண்டி தான். நிறையா பேர் வந்து ஒருத்தவங்க வீட்டில் பிரச்சனை நடந்தாலே அன்னைக்கு நைட் நல்லா தூங்குவாங்க. அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அது ஒரு சில பர்சன் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.